கப்பல்கள் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ மத்திய அரசு தரப்பிலிருந்து அந்த இந்திய கப்பல்கள் நீரிணையை கடந்தது தொடர்பாக என்னென்ன விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன? அப்படியே தற்போது ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை மத்திய கப்பல் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து 2 இந்திய கப்பல்கள் வெளியேறுவதற்கான ஒரு அனுமதி என்பது ஈரான் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி ஆகிய 2 இந்திய கப்பல்கள் எல்பிஜியை ஏற்றிய சரக்கு கப்பல்களாகவும் அவை இரண்டுமே இந்தியாவிற்கு தற்பொழுது வந்து கொண்டுள்ளதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். சுமார் 92,700 மெட்ரிக் டன் அளவிலான எல்பிஜி சரக்குகளை ஏற்றி இந்த 2 கப்பல்களும் மார்ச் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தற்பொழுது செயலாளர் ராகேஷ் சின்ஹா தெரிவித்திருக்கிறார். இதனால் தற்பொழுது பாரசீக வளைகுடாவுடைய பகுதியில் மொத்தம் 22 இந்திய கப்பல்களை, இந்திய கொடியேந்திய கப்பல்கள் மீதம் உள்ளதாகவும், இந்த கப்பல்களில் சுமார் 611 மாலுமிகள் உள்ளார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்க. இந்தியா மற்றும் ஈரான் இடையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்த ஒரு கண்காணிப்பு என்பது ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய கப்பல்கள் தொடர்பான ஒரு கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் போர் சூழல் நடைபெற்று வரும் அந்த வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியா திரும்புவார்கள் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கும் நிலையில்தான் எல்பிஜியினுடைய அந்த ஒரு படிப்பையான அந்த ஒரு இந்தியாவிற்கு வரும் அந்த அளவுகள் என்பது அதிகரித்துள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி ஆகிய 2 கப்பல்களுக்கும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா செல்வதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டு அந்த 2 கப்பல்களும் அங்கிருந்து புறப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை செயலாளர் திரு ராகேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். சுசித்ரா, இந்த 2 கப்பல்கள் அந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததன் காரணமாக தற்பொழுது இந்த தட்டுப்பாடு என்ற அந்த பயம் மக்களிடையே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பிட்ட சில நாட்கள் வரைக்கும் இருப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனை தாண்டி அந்த இருப்பு நீள்வதற்கான வாய்ப்பும் இதன் மூலம் ஏற்படுமா? அப்படியே மத்திய அரசினுடைய அந்த விளக்கங்களை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக இந்தியாவுடைய எல்பிஜி தேவையை பொறுத்த அளவில் தேவையான அளவு, குறிப்பாக டொமஸ்டிக் பயன்பாட்டிற்கான, வீட்டு பயன்பாட்டிற்கான ஒரு தேவை என்பது மிக முக்கியமாகவே பூர்த்தி செய்யப்படுகிறது. தற்போது உள்நாட்டினுடைய உற்பத்தி என்பது அதிக அளவில் உயர்ந்திருப்பதன் காரணமாக இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமும் குறைந்துள்ளதாக பேசும் பொழுது பெட்ரோலியத்துறையினுடைய இணை செயலாளரான சுஜாதா சர்மா தற்போது தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த கப்பல்களுடைய வருகை உள்நாட்டினுடைய உற்பத்தி அதிகரிப்பு என்பது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் அடிப்படையில் தேவைகளுடைய அந்த ஒரு இருப்பு அதிகரிக்கும். அதனால் யாரும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. வணிகத்திற்காக வழங்கப்படக்கூடிய அந்த எல்பிஜியினுடைய அந்த தளர்வுகள், கட்டுப்பாடுகள் என்பது சிறிது சிறிதாக தளர்த்தப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இயற்கை எரிவாயுவை பொறுத்தளவில் வணிக நுகர்வோர் தங்கள் எல்பிஜி விநியோகத்தில் சிரமங்கள் அல்லது இடையூறுகளை எதிர்கொள்ளும் இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிஎன்ஜி இணைப்புகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அதாவது கெயில் இந்தியாவினுடைய பல்வேறு சிஜிடி ஆபரேட்டர்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டத்தை நடத்தி எந்தெந்த இடங்கள் எல்லாம் எல்பிஜிக்கு மாற்றாக பிஎன்ஜி இணைப்புகளை வழங்க முடியுமோ அதை விரைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது மத்திய அரசு தரப்பிலிருந்து உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்திருக்கிறார். எல்பிஜி விநியோகம் தற்போது நிலவும் அந்த சூழல் காரணமாக தொடர்ந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்தாலும் இதுவரை எந்த ஒரு தட்டுப்பாடுகளும் பதிவாகவில்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய அரசு இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறது. சுமார் 7.5 முதல் 7.6 மில்லியன் வரையிலான முன்பதிவுகள் எண்ணிக்கை என்பது தற்பொழுது ஏறக்குறைய 8.8 மில்லியனாக உயர்ந்துள்ளதாகவும், பேனிக் புக்கிங்கை செய்ய வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் மத்திய அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.